நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று செய்யணும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய படை இறங்கி இருக்கிறது. 1,85,000 பேர். எவ்வளோ பெரிய ஒரு படை! அசீரியா தேசத்தினுடைய படை சூழ்ந்து இருக்குது. எருசலேம் பட்டணத்துடைய ராஜா என்ன செய்தார்? எல்லாரையும் போலும் அவர் பயந்தார், கவலைப்பட்டார். இவ்வளோ பெரிய பிரச்சனை, யுத்தம் நடக்க போதே, எனக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, சக்தி இல்லை, போர் வீரர்கள் இல்லை. ஆனால் ஒன்று அந்த ராஜா எசேக்கியா செய்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். கர்த்தாவே, பூமியில் நீர் ஒருவரே தேவன் என்று இந்த பூமியில் எல்லா ராஜாக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க, ஜெயத்தை தாங்க, என்னை காப்பாற்றுங்க. உடனே கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுங்க. அதான் அதில் பெரிய விஷயம். உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுச்சு, ராஜா ஒன்றுக்கும் பயப்படாத, ஒரு அம்பு கூட அவன் எய்ய மாட்டான், யுத்தமே பண்ண மாட்டான். அதான் சொல்ல வர கர்த்தர். ஒரு அம்பு கூட எய்யாமல் அவன் வந்த வழியிலே திரும்பி போவான், உன் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். இதை இந்த ராஜா விசுவாசித்தார். எதிரிப்படம் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார். அரண்மனையில் போய் நல்லா தூங்கியிருப்பார். காலையில் எழுந்திருக்கிறாரு. பட்டணத்தை சுற்றிலும் 185,000 போர் வீரர்கள் இல்லை, 185,000 சடலங்கள் கிடந்தன. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தேவதூதனை அனுப்பிச்சார். ஒரு தேவதூதன் இந்த அசீரியா படையில் உள்ள 1,85,000 போர் வீரர்களை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கலாம். சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, நோ இஷ்யூ. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனை கொண்டு போகணும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட பதிலை பெறணும். அந்த பதிலை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் முற்றிலுமாக நிறைவேறும். ஹல்லேலூயா.